வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 10th லெசன் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஆன்சர் இன் டீட்டெயில். 6th ரோமன் லெட்டர், ஃபர்ஸ்ட் ஒன். வாட் ஆர் கால்டு தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன். எல்லோரும் பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 140, தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். தெர்மோலிசிஸ் ரியாக்ஷனாலும் ஒன்று தான், தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷனாலும் ஒன்று தான். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, in this type of reaction the reactant is decomposed by applying the heat. Third point, as the molecule is dissociated by the absorption of heat. இந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் எழுதணும். For example, on heating mercury 2 oxide is decomposed into mercury metal and oxygen gas. அதோடைய ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 2HgOS heat equation 2HgL plus O2G. Answer in detail is second one. Explain the types of double displacement reactions with example. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க, கூடவே அந்த எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 140 to 143ல பேஜ் நம்பர் 142 எல்லோரும் எடுத்துக்கோங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதோட டைப்ஸ் தான் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு டெஃபனிஷனாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் போட்டு இதை எழுதிக்கோங்க. When two compounds react, if their ions are interchanged, then the reaction is called a double displacement reaction. Second point, this reaction is also called a metathesis reaction. அது ரெண்டுத்தையும் எழுதிட்டு தேர்ட் பாயிண்ட்டாக, there are two major classes of double displacement reactions. They are, by this வேலாம் தேவையில்லை, இந்த தேரையும் ஆரையும் அடிச்சுட்டு there are two major classes of double displacement reactions. They are precipitation reactions, neutralization reactions. First, precipitation reactions. First point, when aqueous solutions of two compounds are mixed, if they react to form an insoluble compound and a soluble compound, then it is called precipitation reaction. Precipitation reaction la verum ore point da. அடுத்தது neutralization reaction. இந்த ஓரத்தில் it is னு ஆரம்பிக்குதாம், அதில் அந்த it is another type of displacement reaction in which the acid reacts with the base to form a salt and water. It is called a neutralization reaction as both acid and base neutralize each other. இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனோட டெஃபினேஷன். அடுத்தது இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் எழுதி ஆகணும். ஆசிட் ப்ளஸ் பேஸ், சால்ட் ப்ளஸ் வாட்டர். NaOH aqueous solution plus HCl aqueous solution equation NaCl aqueous solutions plus H2O. Answer in detail. Third one, explain the factors influencing the rate of reaction. ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற காரணிகளே எழுத சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 146 எடுத்ததுக்கப்புறம் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு இங்கே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ்டுன்னு முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இது ஃபுல்லாக படித்தாங்கன்னா அப்போ தான் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். Fourth question, how does pH play an important role in everyday life? Page number 149 எடுத்துக்கோங்க. our body works within the pH range. இதிலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் பேரா நீங்கள் எழுதி ஆகணும். pH in our digestive system, pH changes as the cause of tooth decay, pH of soil, pH of rain water, அந்த ஆல்சோவில் வந்து நீங்கள் முடிக்கணும். 4 detail close. Answer in detail. Fifth one, what is a chemical equilibrium? What are its characteristics? Chemical equilibrium na enna, அதோட பண்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 146 147. பேஜ் நம்பர் 146 ஸ்டேட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஹெட்டிங் இருக்குல்ல, அதுக்கு கீழே டார்க் எண்டாக சில லைன்ஸ் இருக்குல்ல, கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் இட் இஸ் அ ஸ்டேட், அதுலேருந்து ஆரம்பித்து இந்த ஃபார்முலாவோட ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனோட முடிச்சுக்கோங்க. இது கெமிக்கல் ஈக்குவலிபிரியமோட டெஃபினிஷன். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 147 பேஜ் நம்பரில் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் இந்த 4 பாயிண்ட்ஸை கம்பல்சரி எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணி